ஹலோ மக்களே! நான் தான் உங்கள் ஆர்டிஜி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒண்ணும் வித்தியாசமாலாம் ஒண்ணும் இல்லங்க. சேலஞ்ச் வீடியோ தான். எதனால சேலஞ்ச் வீடியோனா, நெறைய பேர் சேலஞ்ச் வீடியோ போட்டு தானே ஃபேமஸா இருக்காங்க. அந்த வகையில நானும் ஃபேமஸா வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ சேலஞ்ச் வீடியோலாம். என்ன சேலஞ்சுன்னு கேட்டா, ஒண்ணும் புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வித்தியாசமாவும் கிடையாது. எஸ்எம்ஜி சேலஞ்ச் தான். நீங்க தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். எஸ்எம்ஜி சேலஞ்ச் என்னன்னு. எஸ்எம்ஜி சேலஞ்ச்னா ஒண்ணும் கிடையாது. எஸ்எம்ஜி கன் மட்டும் இருக்குல்ல, அந்த யூஎம்பி, P90, MP40 அந்த கன்லாம் மட்டும் எடுத்து ஆடி போய் எடுக்கிறது. அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பட்டு பட்டு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நான் வந்து செம்ம மாசா என்ட்ரி விடலான்னு பார்த்து, இறங்குனோனே கன்னு குடுப்பான்னு பார்த்து நான் கெத்தா இறங்குனேன். பார்த்தீங்கன்னா AM4 தான் குடுத்தான். இத வச்சு நம்மளாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன், செகண்ட் கன் எடுக்க போலான்னு சொல்லி தேடினே போனா, ஆஹா கிடைச்சது. சூப்பர். நம்ம கிடைச்சதா லாட்டரின்னு சொல்லிட்டு MP40 எடுத்துட்டு நான் பாட்டு சரி ஷார்ட் ரேஞ்ச் கிடைச்சிச்சு. லாங் ரேஞ்ச் வேணுமேன்னு சொல்லிட்டு ஸ்விட்சிங்க போட்டு குதிச்சு போனா, திரும்ப இந்த ஜலஞ்சர் தான் இருக்கு. சரி வேற என்ன கன்னு தேடலாம்? ஆஹா கிங்ஃபிஷர் வச்சு ஆடக்கூடாது. எஸ்எம்ஜி சேலஞ்ச் ஆச்சு. சரி வேற என்ன கன்னு கிடக்கு அப்படின்னு பார்த்து பக்கத்துல பார்த்தா P90. அட எட்றா P90ன்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்ச் கிடைச்சு, ஷார்ட் ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு எப்படி போய் எடுக்கணும்னா நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க போய் அடிக்காம வீடியோ பார்க்கலாம். இங்கே லூட் அடிச்சுட்டு எனிமி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி பக்கம் போயாச்சு. என்ன வேகமாக போகுதுங்க அந்த வண்டி. இப்போ பாருங்க இவ்வளோ ஸ்டைலாக நிறுத்துறேன் பாருங்க அப்படின்னு பார்த்தா ஐயோ வண்டி லைட்டாக டென்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்சம் தான் டேமேஜ் ஆயிருக்கு. சரி நம்ம உயிரை காக்கணும், அதுக்கு முதல்ல நம்ம வெஸ்ட்டு வாங்கணும். அதுக்கு முதல்ல வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு வெஸ்ட்டை முதல்ல வாங்குவோம். பக்காவா ஃபுல் லெவல். நம்மளாம் அந்த குறைபாகலாம் இல்லை, ஃபுல்லாக ஹையில் தான் வாங்கி போடுறது. ஃபுல்லாக ஹையில் வாங்கி போட்டாச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஜிடிக்கிங்கோட கிளாக் டவருக்கு போகலான்னு சொல்லிட்டு எடுத்தா, என்ன எடுத்தவொடனே போய் வச்சுக்கிறான். ஐயோ வேணாம், நம்ம வண்டி ஓடி போயிடலாம், வரல வாங்க டாலர் ஓடலாம்னு சொல்லி பார்த்தா மேலே ஒருத்தன் வரான். சரி இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு தான் போட்டி. இப்போ வந்து எவன் எடுக்க அந்த கில்லன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த கில் எடுக்க ஓட போகிறோம். வாடா போலாம் சீக்கிரமா. பார்த்துட்டேன் வெள்ள மாட்டேன். மாட்டினா வெள்ள மாட்டேன் மாட்டிச்சு. இப்படி அப்படி இப்போ பாரு இதோ முடிச்சிடறான். அவ்வளோதான். இவனுக்கு எமௌண்ட்டை போடும். ஏன்னா அப்போ தான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவான். இல்லைன்னு வைங்களேன், போர் ஆகிடும் அதோட. சரி இங்கே உனக்கு எனிமி இருக்கா மாதிரி தெரில, லூட்டும் அடிச்சாச்சு ஃபேக்ட்ரியில். சரி கிளாக் டவர் போவோம், இந்த வாட்டி கரெக்டாக ஓட்டுவோம்னு சொல்லிட்டு பக்காவா பூஸ்டர்லாம் ஸ்வைங்கன்னு அழுத்திட்டு பாஸ்டர் வச்சு கிளாக் டவர் பக்கம் போயிட்டோம். இப்போ பாருங்க ஒரு கெத்தான லேண்டிங். நானே எதிர்பார்க்கல இப்படி லேண்டிங் நான் கொடுப்பேன்னு. ஒரு ஸ்டைலாக நிறுத்தலான்னு பார்த்தா சூப்பர். இதாங்க ஸ்டைல் லேண்டிங், தெரியாதா? சரி ஓகே போய் தேடும். அது இருக்கானே போய் மண்டை. ஓ மை காட் ரெட் ஷாட்டுங்க. ஐயோ வெறியாக கொடுத்தேன் ரெட் ஷாட்டு. ஆனால் அவனே ஹார்ட்டு பிடிச்சி எடுத்து போய்ட்டா. எமௌண்ட் போட போகிறேன்னு ஒரு இவனாக இருப்பானோ இல்லை, வாய்ப்பில்லை. சரி கிளாக் டவரில் சுற்றி முற்றி பார்த்தேன், எவனும் இல்லை. சரி அப்படியே கீழே இறங்குவான்னு பார்த்தா இங்கே வந்து நிற்பான். ஆஃப்லைன் நம்ம சுடும் போது தான் எல்லாம் ஆஃப்லைன் உயிர் வந்து ஓடும். அட போங்கடா. சரி இவனே முடிச்சிருவோம் இப்போ. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே டாலர், உனக்கும் ஒரு ஃபினிஷிங் மூவ் போட்டு நான் அடுத்த எனிமி தேடி ஓடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? சரி நம்ம நண்பர் வண்டி எடுத்துகிட்டு சொல்லியாச்சு. அந்த நண்பர் வண்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. நம்ம அந்த வண்டியை எடுத்துக்கின்னு வேறு எங்கேயா போவோம். வாங்க டாலர் போகலாம். வண்டியில் ஏறணும்னு ஏன்டா இங்கே தானே எவ்வளோ நேரமாக சுற்றினேன், இங்கே எதா சொல்கிற நீ? இதை வரேன் வந்து முடிக்கிற ஒரு நிமிஷம் வந்துட்டு கிட்ட வந்துட்டு இருங்க வந்துட்டேன். இப்போ பாரு அடிக்கிறல்ல மண்டை பறகுது, எல்லாம் தெரியுது. சூப்பர். இல்லை பில் பில்டிங்லாம் இல்லை, சிங்கிள் பில்டிங் தான். வெஸ்ட்டு பறக்குன்னு சொல்ல வந்தாங்க. வெஸ்ட்டு பறந்துச்சு. ஓ மை காட், நாக் ஆகிட்டான் பக்கா. இன்னொருத்தன் வந்திருக்கான். போடு ஓசி அடிக்கணும். ரிவைவ் பண்ணி விட்டு அடிச்சாச்சு. சூப்பர். நம்ம நண்பர் கில்லியாச்சு. ரிவைவ் பண்ணணும். ரிவைவ்லாம் வேணாம், நம்ம கில்லு தான் முக்கியம். கில் எடுத்தாச்சு. சூப்பர் பக்கா. நம்ம நண்பர் ரிவைவ் பண்ணிட்டு இந்த இடத்துல முதல்ல போவோம். ஆக்சுவலி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது நாங்கள் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்விஸ்ட்டு. இது வரைக்குமே வந்து நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நல்லா இதுக்கப்புறமும் சூப்பரான சம்பவம்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து பக்காவாக இந்த இடத்துல போயிட்டு வண்டி எடுத்து நாங்கள் பாட்டு போகிறோம். எங்கன்னா பீக் நோக்கி போகிறோம். என் டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எவனுமே அங்கே இடிக்க மாட்டான். ஆனால் நான் வந்து சம்மந்தமே நான் இடத்துல இடிப்பேன். இப்போ நல்லா தான் இருக்குது. மரத்துக்கும் எனக்கும் ஒரு 5 மீட்டர் இருக்கும். ஆனால் நான் 5 மீட்டர் நான் போய் சொருவேன். இதோ பாருங்க சொல்லின்னு இருக்கும் போதே போய் ஜிப்லைனில் சொருவுறேன். சூப்பரில் என் ராசிங்க, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒருத்தர் சுடுறாரு நம்ம நண்பரே. போவோம் சுடுவோம். அவள் என் நண்பர் பேக்கப் கொடுத்தாரு. அவன் டேமேஜ் கொடுத்தா நம்ம திருடிட்டோம். சூப்பர். இந்த மாதிரி தான் டீம்மேட் நமக்கு வேணும், இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சரி பாட்டு இப்போ நூட்டு அடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு கிளம்ப வேணாம். ஜோன்லேருந்து நம்ம விருப்பப்படல. நல்லா கில் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை வச்சே போய் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே பக்காவா நம்ம டோலரை பிக்கப் பண்ணிட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே சரினே போனேன். பீக் ஃபுல்லாக தேர்னேன், ஒருத்தனும் கிடைக்கல. லெஃப்ட்டில் பார்த்தா ரைட்டில் பார்த்தா ஒருத்தருங்களா. சரி ஓ மை காட், சாரிப்பா, ரெஸ்ட் இன் பீஸ். மன்னிச்சிருப்பா, வண்டி தெரிஞ்செல்லாம் விடலப்பா, தெரியாம விட்டேன். சரி ஓகே நம்ம போவோம். சரி அங்கே பார்த்தா பேரசூட்டில் ஒருத்தன் இறங்குறான். ஏதோ ரெடியாக நிற்கிறேன். இப்படியே என்ன அடிக்க மாட்டேன் மண்டே. என்னடா டே பக்காவாக அடிப்பேன் மண்டையில். இப்படின்னு என்ன இப்படி அடிக்க முடிவேன். சூப்பர். ஒருத்தனை முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து போவோம். அங்கே பாரு, என் ஸ்கோப்பஸ் வந்து நிற்கிறான். என்னை அடிக்கிறதுனே மொத்த பேர்முடாக வந்திருக்கீங்களாடா. சரி பரவாயில்ல விடுங்க. பார்க்க சுட்டான். இப்போ நீ வந்து இந்த இடத்துல நான் வைப் பண்ணாமல் நான் போகவே மாட்டேன். நீ நான் செத்தாலும் பரவாயில்ல, வா எல்லாம் ஏறுங்க. இங்கே தானே வந்துட்டான்ல. அதான் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணோம். ஆனால் வந்து சாக மாட்டான் நம்ம ப்ரெடிக்ஷனில். அதான் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்கான். இன்னொருத்தர் 2 பேர் உள்ள. நான் ஒத்தால் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. சரி நேரம் ஏதாவது தூக்கி போடுவோன்னு பார்த்தா ஃப்ளாஷ் ஃபீஸ் இருக்குது பக்கா.
போட்ட 30, 36, 37 போடு 37, 40, 60 டேமேஜ் வாங்கிட்டாங்க இதோட. ஏறி போய் முடிச்சிடும் இப்போ பாருங்க. அவ்வளோதான். எங்கே இருக்கான்? தூரத்தை ஒழிஞ்சிருக்கு, கண்ணுக்கே தெரியல, வால் மேலே மறைஞ்சிருந்தாங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு இறங்கி ஒருத்தங்க ஒன்று. அடுத்து யாருப்பா? ஜோக்கர் மாட்டேன். ஒன்று முடிக்கிறேன். முடிச்சாச்சு. 2 பேர். இன்னொருத்த டே இருங்கடா, ஒருத்தனை சுடமோ இன்னொருத்தேன்டா சுடுறீங்க. ஏன்டா ட்ரைனிங் கிரவுண்டாடா இது? இங்கே ஒரு சுடமா இருந்தால் சுடுறீங்க. இருடா வரேன். அவ்வளோதான் ஏரியாச்சு. பிளாக்ல இருக்குது. சூப்பர். நம்ம நண்பர் பேக்கப் கொடுத்துறாரு சொல்கிறாரு. ஏறி சூப்பர். டீம் வை போட்டா இல்லை எனக்கு புரியல. சரி ஓகே நல்லதான், நம்ம எடுத்துப்போம் டீம் வைட்டா. ஜோனோட்டில் இருக்கவனா? ஜோனோட்டில் செத்தவன் தான் நிறைய பேர் இருக்கான். எனிமிட்டு செத்தவனோட நம்ம ஜோனுக்கு மூலம் போயிடலாம். வண்டி எடுத்துன்னு பொறுமையாக பூஸ்டர் கீஸ்டர் அழுத்தினே நம்ம நண்பர் மூலம் பிக்கப் பண்ணணும். பூஸ்டர் அழுத்துக்கு முன்னாடி நண்பர் பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம ஜோனுக்கே போகணும். இல்லைனா வந்து நண்பர் இல்லைனா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? பக்காவாக அவர் பிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஜோனுக்கு போகலாம். விட்றா வண்டியை. அட ஃபைட் போதே மண்டை பொழக்கணுமே. பொழந்துருச்சு. ஒருத்தருக்கு சிவப்பாக பொழந்தது. அவர் டீமேட் உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. பவனி இப்போ நம்ம திருவிடுவேன். நம்ம நண்பர்கிட்ட கில் எடுக்கக்கூடாது. கில் எடுத்துட்டா நமக்கு லீடிங் வராது. அவ்வளோதான். பக்காவான ஓசிங்க. நண்பர் வந்து ரொம்ப கத்திட்டார் அந்த இடத்துல. நம்ம அந்த இடத்துல மியூட் போட்டோம். அதெல்லாம் நமக்கு வேணாம். பக்காவான கில்லு. லெஃப்ட் ஓத சொல்கிறேன். ஏன்டா டே என்ன வாழை விடுங்கடா, ஏன்டா சாவடிச்சிட்டே இருக்கீங்க? பக்காவாக அவன்கிட்ட தப்பிச்சு இந்த பக்கம் வந்து சுற்றினே இருந்தோம். சரி இங்கே தான் லூட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தேடினே இருந்தேன். இங்கே லூட் கிடைக்கும் தேனா இங்கே ஒன்றுமே கிடைக்கல. சரி வீட்டுக்குள்ளே போவான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏனிமியும் இல்லை. இங்கே சுட்டோன்னு ஆடா சொல்கிறான். என்னடா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு ஷார்ட் வைக்கிறாரு. ஓ மை காட். P90 P90ல கதற விட்டாச்சுங்க அவனை. அது ஆக்சுவலி ஃப்ளூக் ஷாட் தான். அது எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் பரவாயில்ல. நான் தான் வந்து சொந்த ஸ்கில் அடிச்ச மாதிரி நான் பேசிப்பேன். செம்ம வெறியான ஷாட் அது. ஜோனுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஜோனுக்கு வரதான் முக்கியம். இல்லை நம்ம முடிச்சிருவானுங்க ஜோன்லேருந்து. அங்கேருந்து ஒருத்தனும் மாட்டல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனுக்கு நான் வந்துட்டு ஓடிட்டுருக்கோம். நம்ம நண்பர் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு எல் ஷேப்பில் 2 பேர் பார்த்தானுங்க. ரொம்ப ஆட்டை காட்டினானுங்க. சரி ஓகே இவனுங்களை இங்கேருந்து அடிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக 4 குரூப்லாம் மாற்றிட்டு பொறுமையாக ஜோனுக்கு போய் அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு அடிச்சுன்னு இருந்தோம். கடைசி வரைக்கும் ஆமோ காலையில் தான் மிச்சம். அவனுக்கு மேலே டேமேஜ் போடுவேன் வேலையால். சரி போவோம் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு வந்து இங்கே வந்து கேம்பஸ் டைம் இவனுக்கு வருவானுங்க முடிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஜோன் வந்தது. அவனுங்க எல் ஷேப்லேருந்து ஓடி வந்து தானே ஆகணும். இதோ வந்துட்டானுங்களே அவள்தான். நானும் ஏதோ ட்ரை பண்ணுறேன் தப்பிச்சிட்டானுங்க. ஆனால் இவனுக்கு முடிக்காமல் நான் ஜோனுக்கு வரதா இல்லை. நான் ஜோன்லேயே சுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு முடிச்சு தாண்டா வருவேன்னு சொல்லிட்டு வீரா போட உட்காந்துட்டான் அந்த இடத்துலையே. நல்லா குத்த வச்சு உட்காந்துட்டேன். அவள் ஒருத்தர் நாக்கானார். சூப்பராக பக்காவாக நாக்கு அடிச்சு அவனை பக்காவாக கிளியரும் பண்ணியாச்சு. அடுத்த அவர் டீம்மேட் தான் ரொம்ப பண்ணியிருந்தான். அவனையும் நாக்கு வச்சாச்சு. சூப்பர். பக்காவாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இவனை முடிச்சாச்சு. வாங்க நாளைக்கு இன்னும் 5-6 பேர் தான். பக்காவாக முடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம டீம்மேட் தான் பக்காவாக பேக்கப் தராருங்க. எல்லாம் டேமேஜ் கொடுத்து அலற வச்சுட்டு ஓடிடுறாரு. இங்கே வேணாம், இங்கே நம்மளை முடிச்சிருவானுங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் ஹவுஸ் பார்த்தா நமக்கு ராசி சரியில்லை. நம்ம வேறு ஏதாவது கல் வச்சு வீட்டுக்கு போவோம். எதுக்கு ஓட்டி வீட்டிலேருந்து சாவறதுக்கு? வேறு எந்த வீட்டுக்கு போவோம்? அதெல்லாம் நம்ம நண்பர் ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வேணாம், அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் விடுங்க. பக்காவாக லூட் வச்சுட்டு இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தா ஒருத்தனும் மாட்டல. சங்கீத ஸ்வரங்கள் உட்காந்து இருந்தா இருக்கிற ரொம்ப நேரமாக ஒரு எனிமி வராமல் தெரில. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். நான் ஸ்கோப் வச்சா மாட்ட மாட்டான். இதே நம்ம அங்கே நின்று எனிமி சுட்டு வந்து நம்ம செத்துருப்போம். அதான் நம்ம ராசியாக ஸ்கில்ஸ் டெஃபிசிட்டான்னு தெரில. அது கண்டிப்பாக தெரிறேன். ஸ்கில்ஸ்லாம் கிடையாது. நம்ம ராசி அப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கில்ஸ்லாம் நிறைய தான் இருக்குது. சூப்பர். நம்ம டீம்மேட்டை போட்டாங்க. இவன் அந்த டீம்மேட்டை போட்டால் நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். இல்லைனா வந்து நம்ம டீம்மேட் நம்ம கூட வந்து என்ன ஒரு அர்த்தம்? சரி நம்ம எங்கேன்னு கேம்ப் அடிப்போம். ஜோன் நம்ம பக்கம் தான். சூப்பர். பக்காவாக ஜோன் வந்து ஹோல்ட் பண்ணி ஜோன் எடுத்தாச்சு. ஜோன் நம்ம பக்கம் தான். அப்போ ஈஸியாக மேட்ச் முடிக்கலாம் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அங்கே வர ஊக்காங்க தெரியுது. மண்டையில் ஸ்கோப் வச்சு மண்டையில் வச்சா உடம்புல படுது. சூப்பர். டீம் வைப் அவுட். இன்னும் 2 பேர் தான் போட்டியே. எனக்கும் அவனுக்கு 2 பேருக்கும் ஜெயிக்க முடியுமா முடியாதா? இப்போ பார்த்துடலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். அவனுங்களும் வால் பார்க்கணும் போட்டு அவனுங்களே க்ளோ மெல்ட்ரு போட்டுக்கிறானுங்க. அவனுங்க வாளுக்கு ஏன்னா பைத்தியக்கார பசங்களாக இருப்பானுங்க போல். சரி ஓகே பக்காவாக ஒருத்தன் கிட்ட வரான். நேர்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. வேளாங்குண்டா ஏன்டா நேர்லாம் பிடிக்கிறீங்க? நான் போட்டுருவேன். நானும் அவ்வளோ ஹெட்செட் போட்டு கேமிங் ஹெட்செட் போட்டு ஆடுறான்டா. கக்காவும் வாய்ஸ் கேட்கானுங்களாம். அதை உள்ள ஒருத்தன் வந்துட்டான். ஆடாயிரம் முச்சிர அடடா. இவன் பேர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் ஒருத்தன் ஃபஸ்ட்டில் அடித்தேன்ல ஐட்ஸ் டோஃபிக். அவன் தான் ரிவைவ் ஆகி விட்டு திரும்ப நான் லாஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணான். வாழ்த்துக்கள்.